ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பார்க்க போகிறது கோச்சார பலன். உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, அங்கேருந்து என்னென்ன பலன் கொடுக்க போகிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முதல் விஷயம், உங்கள் ராசிநாதனை நம்ம எடுத்துப்போம். உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னா, முழு சுபகிரகமான வியாழன். வியாழனை தான் நம்ம குருன்னு சொல்லுவோம். இந்த குரு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிநாதன் குரு எங்கே இருக்காருன்னா, ராசிக்கு 5ஆம் இடமான யோக ஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த 5ஆம் இடம் அப்படின்றது வந்து நம்மளோட பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், நம்மளுடைய மனோஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் அதுதான். ஸோ அந்த ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டாரு. அதுதான் யோகஸ்தானமும் கூட. அந்த யோகஸ்தானத்தில் உட்காந்துட்டாலே நம்ம யோகமான ஆளுன்றது தான் அர்த்தம். இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப டஃப்பாகவே இருக்குது அப்படின்னா, காரணம் வந்து நாம் யோகத்தில் இருந்தால் மட்டும் போதாது, நம்மளை சுற்றி இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும் இல்லையா, நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா, அதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க, உங்களோட நிலை சிறப்பாயிடுச்சு. உங்களை சுற்றி இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போமா? உங்களோட ராசியில் சனி இருக்கார். சனி கூட பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஜென்ம சனி தொந்தரவு இல்லைன்னே நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, யோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய பார்வை அங்கே கிடச்சிக்கிட்டு இருக்குது, ராசிக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பல இடங்களில் சொல்லியிருக்கேன். மீனராசிக்காரர்கள் பயப்படவே வேணாங்க. குருவோட அருளால் நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க. நான் ஜென்மச்சனியில் கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க. வேறு காரணம் உங்கள் தசாபுத்திகள் காரணமாக இருக்கும், சுயஜாதகம் காரணமாக இருக்கும். அதை பார்த்தா தான் சொல்ல முடியுன்றலாம் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, ஜென்மசனி உங்களுக்கு தொந்தரவு பண்ணலை. சொல்லப்போனால் நல்லது தான் செஞ்சிகிட்ருக்கு. உங்களை பொருளாதார ரீதியாக மெல்ல மெல்ல வலுப்படுத்திக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குரு பார்வையில் சனி இருக்கிறதுன்னு நீங்கள் இழந்ததெல்லாம் மீட்கக்கூடிய காலம். திரிகோணம் தொடர்பு. சனி இருக்கிறது வந்து 5ஆம் இடத்துல குரு, குரு இருக்கிறது 9ஆம் இடத்துல சனி. இது வந்து நீங்கள் இழந்த விஷயத்தெல்லாம் சனியும் குருவும் ஒன்றா செய்கிறது திருட்டு கொடுக்குற யோகம். திருட்டு கொடுக்கக்கூடிய யோகம்னு சொல்ல முடியாது, தோஷம். திரிகோணத்தில் இணைகிறாங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக சனியோட பார்வையில் குரு, அதாவது குருவுடைய பார்வையில் சனி அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இழந்ததெல்லாம் திரும்ப மீட்டு எடுக்கிறோன்னு அர்த்தம். திருட்டு கொடுத்ததை திரும்ப அடைகிறோன்னு அர்த்தம். இதுவே ஒரு சிறப்பான விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க. இது வந்து பண விஷயத்தில் மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துலேயுமே கூட. சீனியர் சிட்டிசன்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ உங்களுக்குலாம் வந்து உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுலேருந்து அதெல்லாம் நீங்கள் மீண்டு மெல்ல மெல்ல ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் குருவும் சனி சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக இருக்குது. இதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த 12ஆம் இடத்து ராகு வந்து பார்த்திங்கன்னா, தூக்கத்தை கெடுத்துரும். மொதல் விஷயம், தூக்கம் கெட்டாலே நம்மளோட டெய்லி ரொட்டீன் கெட்டுரும். தூக்கம் கெட்டுருச்சுன்னா காலையில் இப்படி சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு அடுத்த வேலையை பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நாள் பூரா டயர்டாகவே தான் வச்சுருக்கோம். நேரத்துக்கு சாப்பிட விடாது. மொதல் விஷயம், லேட்டாக எழுந்திரிக்கும் போது நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம். அப்புறம் காலைல சாப்பாடு மிஸ் ஆச்சுன்னா மதிய சாப்பாடு மிஸ் ஆகும், மதிய சாப்பாடு மிஸ் ஆச்சுன்னா நைட் சாப்பாடு மிஸ் ஆகும். அதாவது நேரம் தாண்டும். ஸோ அப்படி நேரம் தாண்டி சாப்பிடும் போதே எல்லா பிரச்சனையும் வரும். இப்படி தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் கெட்டு நாம் நம்மளை கெடுத்துட்டுருக்கோம். அதனால் மீனராசிக்காரர்கள் சரியான நேரத்துக்கு தூங்க போயிருங்க. உங்களுக்கான நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறது, அது பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் கிடையாது. நேரத்துக்கு தூங்குறது தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் பரிகாரம். உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா நேரத்துக்கு தூங்க போயிருங்க, வாழ்க்கை சிறப்பாக மாறிடும். செஞ்சு பாருங்கள், பலன் கிடைக்கலாம். என்னன்னு கேளுங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்றாரு. இந்த 4ஆம் இடத்து செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் ஒரு கனெக்ஷன், திரிகோண தொடர்பு இருக்குது. இப்போ எப்படி சனிக்கும் குருவுக்கும் திரிகோண தொடர்பு சொல்லணும், அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால் இந்த செவ்வாய் வந்து தான் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியவர் அவர் தான். கடன் விஷயங்களை குறிக்கக்கூடியவர் அவர் தான். சண்டை, போராட்டம், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியதும் செவ்வாய் தான். அவரோட ராகுவுக்கு தொடர்பு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல நிலை தொடர்பில் இருந்தால் கூட மனப்போராட்டம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி தான் உங்கள் தூக்கத்தை கெடுத்து உங்கள் லைஃப் ரொட்டீனை கெடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கெலாம் இடம் கொடுக்காம நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆதிசக்தி அன்னையையும்
உக்கிரமான பெண் தெய்வம் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மனோ மாரியம்மனோ அங்காளேஸ்வரியோ யாரோ ஒரு பெண் தெய்வத்தை, உக்கிரமான பெண் தெய்வத்தை, துர்க்கை இவங்களெல்லாம் வழிபட்டு வாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எந்திரிச்சு ஆக வேண்டிய வேலையை சரியான நேரத்தில் செஞ்சிங்கனாலே உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துடும். ராசியிலே சனி இருக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள் தாழ்வு மனப்பான்மை கொடுக்கும். அது என்ன தான் நம்ம குரு பார்த்தாலும் சரி, சில நேரம் லைட்டாக எட்டி பார்க்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை. நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நம்மளால் தான் செய்ய முடியாது, நம்ம எதுக்கு இதில் தலையிட்டுக்கிட்டு ஒதுங்கி அப்படிலாம் தோணும். அப்படிலாம் ஒதுங்காதீங்க. உங்களால் எல்லாமே முடியும், எதையுமே உங்களால் சாதிக்க முடியுன்றதை முதல்ல நம்புங்க. எல்லாத்துக்கும் வயசில் சின்னவங்களோ பெரியவங்களோ அறிவில் மூத்தவங்களோ குறைஞ்சவங்களோ யாராக இருந்தாலும் சமமாக பார்த்து அவங்களுக்கான மதிப்பு கொடுக்கக்கூடிய நல்ல பண்புகள் கொண்ட ராசியில் முதன்மையான ராசி உங்களுடைய மீன ராசி தான். ஸோ மீன ராசிக்காரர்கள் இப்படி நல்ல விஷயங்கள் நிறையா வச்சுருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக உயர தான் போகிறீங்க, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் யோகஸ்தானத்தில் இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து பயணிச்சிட்ருக்கிறாங்க. அந்த அமைப்பும் உங்களுக்கு நல்லது தான். உங்கள் யோகஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு களத்திர ஸ்தானத்து அதிபதியாக வந்து 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 4ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். சூரியன் 6ஆம் இடத்து அதிபதி, அவரும் அங்கே தான் சேர்ந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கான கௌரவம், மதிப்பு, மரியாதை, கல்வியில் உயர்றது, கல்விக்காக வெளிநாடு போகிறது, வேலைக்காக வெளிநாடு போகிறது, அதுக்கான முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கிறது, அரசு பணிக்கான பயிற்சி அந்த தேர்வுகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதிலெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறது, அதுக்கான காலமாகவும் இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு. இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அங்கே புதனும் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. கடகராசியில் 5ஆம் இடத்துல குரு மட்டும் உச்சம் பெற்று நிற்க போகிறாரு. அதுவே போதும், நமக்கு எல்லா யோகத்தையும் குரு கொடுத்துருவாரு. உங்கள் ராசிநாதனா குரு வந்து அவருடைய பார்வையும் அவருடைய இருப்பும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம். 6ஆம் இடத்து சூரியனும் புதனும் உங்களுக்கு வந்து மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, புதாத்தி யோகம் செயல்படக்கூடிய காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக கன்னி ராசியில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் அமர போகிறாரு. அங்கேருந்து அவர் நீசமாகலை, நீச பங்கமாகிறாரு. நீசபங்க விதிகள் நிறையா இருக்குது. அந்த அடிப்படையில் சுக்கிரன் வந்து சுக்கிரன் கெடாமல் நல்ல பலன் கொடுக்க போகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து சுக்கிரனுடைய பார்வை, இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, குருவுடைய பார்வை கோடி நன்மைனா சுக்கிரனுடைய பார்வை லட்ச நன்மை. நான் சுக்கிரனுக்கும் கோடி நன்மை சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவரும் முழு சுபகிரகம் தான். ஸோ அவருடைய பார்வையும் நமக்கு நன்மையை செய்கின்ற வகையில் உங்களுக்கு இந்த காலம் மன மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் ஏற்ற உகந்த காலம் மீனராசிக்காரர்களுக்கு. இதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த உக்ர பெண் தெய்வ வழிபாடையும் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கான உதவிகளை செஞ்சு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. பொதுவாக வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ராசிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவாயிருன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதல் யோகம்ன்றீங்க, எதுவும் அந்த மாதிரி தெரியல சார், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது சொல்லுவீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நானுமே பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்கே பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, இது வந்து ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல்காரகன் மற்றும் தாய்க்காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு, பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரன். சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ, அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் இந்த பலன்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது, மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை
சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன் இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம். அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரகமைப்புகளாக பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோடய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.